நண்பர்கள், இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்ப்போம். 2011 இந்த கடாஃபி அவர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியே ஏற்றப்பட்டாங்க. அதாவது அவர் கொல்லப்பட்டாங்க. இதுக்கு காரணம் இந்த அமெரிக்கா என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவர் ஒரு ஆப்பிரிக்காவுக்கான ஒரு தினார் அப்படின்ற மாதிரி ஒரு நாணயத்தை அவர் வெளியிட முயற்சி பண்ணார். அதுக்கு முன்னாடியே அமெரிக்காவுக்கும் கடாஃபிக்கும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு, ஒரு ஏர்க்ராஃப்ட் பிளாஸ்ட்லேருந்து. ஸோ இதை ஒரு மையமாக வச்சு அவர் மேலே போர் தொடுத்து, அதாவது அவர் மேலே போர் டைரெக்டாக அவங்க தொடுக்கல, அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிளர்ச்சியாளர்களுக்கு ஆதரவாக அவங்க செயல்பட்டு இவரை ஆட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நாடு 2 நாடாக பிரிஞ்சிச்சு அப்படின்னு பார்க்குறோம். ஒரு நாடு ஈஸ்ட் லிபியாவும், ஒரு நாடு வெஸ்ட் லிபியா அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. இந்த வெஸ்ட் லிபியாவை தான் இந்த ஐநா சபை அங்கீகரிச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த 2 லிபியாவுக்கு இடையே பார்த்திங்கன்னா இந்த அதிகார போட்டி நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த லிபியா நாட்டில் 23ஆம் தேதி ஒரு பயங்கரமான விமான விபத்து நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த நாட்டு இராணுவ தளபதி, அதாவது முக்கியமான ஆள் அவர் உட்பட நிறைய ஆஃபீஸர்ஸ் இதில் இறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இது வெறும் விபத்தா இல்லை இந்த பாகிஸ்தானும் துருக்கியும் சேர்ந்து ஆடின ஒரு கொடூரமான ட்ரிக் கேமா அப்படின்றது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். சரி, முதல்ல இந்த சம்பவம் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 23ஆம் தேதி, அதாவது செவ்வாய்க்கிழமை நைட்டு துருக்கி நாட்டில் நடந்துச்சு அப்படின்னு பண்ணுறோம். துருக்கியோட தலைநகரான இந்த அங்காராலேருந்து ஒரு விமானம் கிளம்புது. அது லிபியாவோட தலைநகருக்கான இந்த திரிபோலிக்கு போக வேண்டிய ஒரு ஃப்ளைட்டு, இந்த டெசால்ட்டோடைய ஃபால்கன் 50 அப்படின்றக்கூடிய ஒரு ஃப்ளைட் கிளம்பிச்சு அப்படின்னு பார்க்குறோம். என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி விமானி தெரிவித்தார். அதாவது விமானம் கிளம்புனா 40 நிமிஷத்தில் அதில் ஏதோ ஒரு மின்சார கோளாறு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுது. எமர்ஜென்சி லேண்டிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பைலட் அங்காரா இருக்கக்கூடிய இந்த ஏடிஎஸ்க்கு மெசேஜ் அனுப்புகிறாரு. விமானத்தில் பிரச்சனை இருக்குது, நாங்கள் அவசரமாக திறக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாங்க. அதுக்கு இந்த ஏடிஎஸும் பர்மிஷன் கொடுக்குறாங்க, நீங்கள் உடனே திரும்பி வந்துடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அந்த பிளேன் தரங்கிறதுக்கு முன்னாடியே வெடிச்சு சதறிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ரேடார்லேருந்து மறைஞ்சது, அதுக்கப்புறம் அவங்க செக் பண்ணி பார்த்தா அது வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விபத்து எப்படி தெரிஞ்சுது அப்படின்னா, அதாவது இந்த ஆங்காராவில் கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஹைமா அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு கிராமத்தில் மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் வந்திருக்கு. ஒரு விமானம் விழுந்து நொறுங்கின மாதிரி ஒரு மிகப்பெரிய சத்தமும் கேட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. இதுதான் இந்த விஷயம். சரி, ஏன்டா இதை நீ இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் விஷயம் இருக்குது. இந்த விமான விபத்தில் மொத்தம் 8 பேர் இறந்துருக்காங்க. அதில் இறந்தது மிக முக்கியமான 2 தலைவர்கள் அப்படின்னு பார்க்குறோம். அவங்க யார் அப்படின்னா, இந்த லிபியாவோட இராணுவ தளபதியான அல் ஷதாத் அப்படின்றவரும், அது மட்டும் இல்லாமல் முக்கியமான கிரவுண்ட் ஃபோர்ஸஸ்னுடைய ஹெட் ஒருத்தரும் இறந்துருக்காருன்னு சொல்லப்படுது. 8 பேர் இறந்துருக்காங்க, அதில் இவர் 2 பேர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவங்க இந்த வெஸ்ட் லிபியாவோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆட்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ விஷயத்துக்கு வரோம். அதாவது இந்த $4 பில்லியன் டீலு அடுத்த நாளே நடந்த இந்த விபத்து அப்படின்னு பார்க்குறோம். அதாவது 22ஆம் தேதி ஒரு நியூஸ் வந்துச்சு. லிபியா நாடு பாகிஸ்தான் கூட சேர்ந்து $4 பில்லியன் அளவுக்கு ஒரு பெரிய டிஃபென்ஸ் டீலை கையெழுத்து போட்டாங்கன்ட்டு. நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33,000 கோடியிலேருந்து 38,000 கோடி வரைக்கும் இது வரும் அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப பெரிய படம் தான், பெரிய டீல் தான். அதில் இந்த டீலில் என்னென்னலாம் வருது அப்படின்னா, பாகிஸ்தானும் சைனாவும் சேர்ந்து தயாரிக்கப்பட்ட இந்த 16 JF-17 தண்டர் போர் விமானம் வாங்குறாங்க, லிபியாவுக்கு கொடுக்குறாங்க இவங்க பாகிஸ்தானு. அதுக்கப்புறம் 12 சூப்பர் முஷாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏர்கிராஃப்டுக்கான பயிற்சி விமானம், அதாவது ஃபைட்டர் ஏர்கிராஃப்டுக்கான பயிற்சி விமானத்தை இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த ஹைதர் டேங்குகள், அதாவது பாகிஸ்தானில் தயாரிக்கப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு 44 ஹைதர் வகை டேங்கை வழங்குறாங்க. இது போக ஒரு கடற்படை கப்பல், அதாவது மல்டிபர்பஸ் கப்பலும் ஒன்று இந்த டீலில் அடங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒப்பந்தப்படி பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் லிபியானோட கிழக்கு பகுதி இராணுவமான LNA, அதாவது லிபியா நேஷனல் ஆர்மிக்கு இதை வழங்குறாங்க அப்படின்னு பார்க்குறோம். சரி, இந்த டீல் ஏன் ஒரு நார்மலான டீல் கிடையாது, ஒரு சர்ச்சை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஐநாவோட தடை இங்கே இருக்குது. அதாவது லிபியா நாட்டுக்கு ஆயுதம் வழங்குறத ஐநா சபை 2011 தடை விதிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் பாகிஸ்தான் இப்போது அந்த தடையை மீறி டீலை போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. லிபியாவில் 2 அரசாங்கம் இருக்குது, நான் ஏற்கனவே சொன்னேன். பாகிஸ்தான் இப்போ டீல் போட்டது பார்த்தீங்கன்னா இந்த ஐநா அரசாங்கத்தினால அங்கீகரிக்கப்படாத இந்த மேற்கு லிபியா கூட தான் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே இருக்கிறவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜெனரல் ஹஃப்தர் அப்படின்னு சொல்கிறோம். இவர் தலைமையான இராணுவ குழு தான் இங்கே ஆப்போசிட்டாக அந்த வெஸ்ட் லிபியாவை எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். இந்த டீல் முடிஞ்ச அடுத்த சில மணி நேரத்திலேயே இந்த லிபியாவோடைய, அதாவது வெஸ்ட் லிபியாவோட முக்கியமான ஆர்மி ஜெனரல், அதாவது முகமது அலி அகமது அல் ஹதாத் அப்படின்னு சொல்கிறாங்க, இவர் பயணம் செஞ்ச இந்த பிளேன் தான் கிராஷ் ஆயிடுச்சுன்றதை நம்ம பார்த்தோம். இதில் வினோதம் என்ன அப்படின்னா, அவர் துருக்கியிலிருந்து கிளம்பும் போது தான் இந்த விபத்து நடந்திருக்குன்றது நமக்கு தெரிய வருது. துருக்கி உடனே என்ன சொல்லிட்டாங்க, அதாவது இந்த விமான விபத்து நடந்த உடனே அவங்க இமீடியட்டாக ஒரு சப்மிஷன் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா,
அப்படின்னா இது வெறும் டெக்னிக்கல் ஃபால்ட்டு தான், இதில் எந்த சதியும் கிடையாது அப்படின்ற மாதிரி சடனாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஏர்கிராஃப்ட் விழுந்து நொறுங்கின உடனே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ண வச்ச மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை டப்புன்னு வெளியிடுறாங்க. இது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபால்ட்டு, எங்கள் சைட்லேயோ இல்லை மற்ற எந்த ஒரு சதியுமே இதில் கிடையாது அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியுது இது கண்டிப்பாக வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றதுனால. ஏன்னா அந்த டீல் முடிஞ்ச அடுத்த நாளே இந்த பிரச்சனை வந்து நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வெஸ்ட் லிபியா, அதாவது இந்த திரிபோலியை தலைமையாக கொண்டிருக்கக்கூடிய இவங்களை தான் வந்து ஐநா சபை அங்கீகரிச்சிருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இவங்களோட ஆர்மி சீஃப் தான் இப்போ விபத்தில் இறந்துட்டாருன்றதை நம்ம பார்க்குறோம். இந்த பென்காசி நகரம் வந்து தலைநகரமாக கொண்டு தான் வந்து இந்த கிழக்கு லிபியா இயங்கிட்டு வருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஜெனரல் ஹஃப்தர் தான் வந்து அங்கே இருக்கிற ஒரு எல்லா இராணுவ அதிகாரிகளையும் மக்களையும் வந்து வழிநிறுத்துறாரு அப்படின்னு பார்க்குறோம். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த லிபியாவோட மொத்த ஆயில் பெட்ரோலியம் வளமும் வந்து இங்கே தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த ஜெனரல் ஹஃப்தர் தான் கண்ட்ரோலில் எல்லாத்தையும் வச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கப்படுது. பாகிஸ்தானோட அசீம் முனீர் வந்து யார் கூட டீல் போட்டிருக்காரு அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த ஈஸ்ட் லிபியா, அதாவது இந்த ஜெனரல் ஹஃப்தர் கூட தான் அப்படின்றது நமக்கு தெரியுது. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். அதாவது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யாருக்கு ஆயுதம் கொடுத்தாங்களோ அவங்கள பவர்ஃபுல்லாக ஆக்கிட்டாங்க. அவங்களுக்கு எதிராக இருந்த வெஸ்ட் லிபியாவோட மொத்த இராணுவ தலைமையும் வந்து இப்போ காலி ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்குறோம். அதாவது முக்கியமான ஜெனரல் அவர் தான் எல்லா ஆப்ரேஷன்ஸ் விஷயங்களும் தெரிய வரும். அவர் கூட இருக்கக்கூடிய கிரவுண்ட் ஃபோர்ஸ்னுடைய ஒரு தலைமையான ஆள். இவங்க 2 பேரையும் அவங்க பிளான் பண்ணி தட்டி தூக்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ இப்போ நமக்கு என்ன புரியுது அப்படின்னா இந்த பாகிஸ்தானோட ஆர்மி ஜெனரல் இந்த அசீம் முனீர் இருக்கார் இல்லையா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கன்னிங்கான ஆளுன்றது நமக்கு தெளிவாக தெரியுது. நமக்கு ஆல்ரெடி தெரியும். இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தில் இன்னும் மோசமான ஒரு செயலை அவங்க பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கப்படுது. மேலும் இந்த துருக்கி அதிபர் எர்டோகன் இருக்கார்ல, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் லிபியா தான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அவருக்கு பெருசாக வந்து எந்த ஒரு லாபமும் கிடைக்கல அந்த இடத்துல அப்படின்றதுனால அப்படியே ஈஸ்ட் லிபியா பக்கம் வந்து இப்போ சாஞ்சிட்டாரு அப்படின்னு பார்க்குறோம். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த அசீம் முனீரோடைய புரோக்கர் வேலையை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நீங்கள் எங்ககிட்ட ஆயுதம் வாங்கணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க, ஆனால் துருக்கி கூட நீங்கள் சமாதானமாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈஸ்ட் லிபியா கூட ஒரு டீலையும் வந்து அவர் போட்டிருக்காரு. அதாவது துருக்கிக்கும் அவங்களுக்கும் இவர் வெஸ்ட் லிபியாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தாருன்றதுனால ஈஸ்ட் லிபியாவுக்கும் துருக்கிக்கும் ஒரு கசப்பான விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது. ஸோ அதை சமாதானப்படுத்துகிற புரோக்கர் வேலையும் இந்த ஆள் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஈஸ்ட் லிபியா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா காசு கொட்டி கிடக்குது அப்படின்னு சொன்னால், ஏன்னா ஆயில் ஃபுல்லாக அங்கே தான் இருக்கிறதுனால லிபியா பொதுவாகவே லிபியாவில் வந்து காசு அதிகமாக இருக்குது. இந்த கடாஃபியோட நீங்கள் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லிபியாவில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து வளமாக வாழ்ந்தாங்க, டாக்ஸே கிடையாது, அங்கே அவ்வளோ பணக்கார நாடாதாங்க. ஒரு சர்வாதிகாரி தான், எப்படி சதாம் ஹுசேன் சர்வாதிகாரி இருந்தோ ஈராக் வந்து ஒரு வளமான நாடாக இருந்துச்சு, அதே மாதிரி கடாஃபியை வந்து ஒரு சர்வாதிகாரி வந்து அந்த நாடு வந்து வளமாக இருந்தது. அவர் எழுத்தங்கள்லாம் அவர் கொள்ளுவார், அதெல்லாம் ஓகே. தவிர சமாதானமாக போகிறவங்க எல்லாருமே வந்து வளமாக அங்கே இருந்தாங்க அப்படி தான் பார்க்கப்படுது. இப்போ அந்த நாடு சின்ன படமாக ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நான் அமெரிக்காவோட காலடி பட்டுது முடிஞ்சிச்சு அது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அங்கேயும் நடந்துச்சு. இப்போ பாகிஸ்தானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஈஸ்ட் லிபியாவில் அவ்வளோ பணம் கிடக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த டீல் மூலயமா பாகிஸ்தானுக்கு கிட்டத்தட்ட $4 பில்லியன் அளவுக்கான வருமானம் கிடைக்குது அப்படின்றது நமக்கு தெரிய வருது. துருக்கிக்கு இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது லிபியாவில் இருக்கக்கூடிய ஆயில் மேலே இவங்களுக்கு ஒரு கண் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெஸ்ட் லிபியாவோட ராணுவ தலைமை இப்போ வந்து மொத்தமாக அழிஞ்சு போனதுனால அங்கே இருக்கிற மிலிட்ரி குரூப்ஸ்குள்ளே இப்போ சண்டை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. யார் தலைமையில் வர்றதுன்றது மாதிரி அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வரக்கூடும். அது மட்டும் இல்லாமல் இதுதான் கரெக்டானு சொல்லி ஈஸ்ட் லிபியாவோட ஹஃப்தர் படை வந்து மொத்த லிபியாவை பிடிக்கிறதுக்கு வந்து பிளான் பண்ணும் அப்படின்னு சொல்கிறோம். இது அங்கே ஒரு பெரிய உள்நாட்டு போருக்கு வந்து வழிவகுக்கும். இப்போ அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்காம அப்படியே பிரிஞ்சு இருக்காங்க, எதிர்மா அப்படின்னு தான் பார்க்கப்படுது. பட் இந்த பிரச்சனை மூலியமா, ஏன்னா ஒரு தலைமையே காலியாச்சு, ஸ்ட்ராட்டஜிக்கலாக யாருக்கும் வியூகம் வைக்க தெரியாது, அதனால என்ன பண்ண போகிறாங்கன்னா இவங்க போய் ஈஸியாக பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துவாங்க. ஏன்னா இவங்க ஆர்ம்ஸும் வந்து பாகிஸ்தான் வந்து இப்போ சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, இந்தியாவுக்கு இதில் என்ன மேட்டர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பாகிஸ்தானோட இந்த அசீம் முனீர் இப்போ உலக அளவில் ஒரு பெரிய பவர் பிளேயர் மாதிரி மாறிட்டு வர்றாரு, தன்னை காமிச்சிக்கிறாரு அப்படின்னு பார்க்குறோம். தீவிரவாத அமைப்புகளும் சர்வதேச லெவலில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு சர்வாதிகாரிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுதம் சப்போர்ட் பண்ணுறதுல பாகிஸ்தான் வந்து இப்போ ஒரு ஹைப்பாக மாறிட்டு, அதாவது நான் ஒரு ரோகி நேஷன், அதாவது எல்லா ரவுடிகளுக்கும் நான் ஒரு தலைவன்ற மாதிரி காமிச்சிக்கிற மாதிரி ஒரு வேலையை அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கப்படுது. இது உலக அமைதிக்கு வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு இப்படி ஒரு கிரிமினல் வேலையில் இறங்குறது வந்து நம்ம அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அசீம் முனீர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆட்டம் போட்டுட்ருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியும். இவர் வந்து ஒரு ஆர்மி ஜெனரலாக வந்து பிளான் பண்ணி சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃபாக மாறி அந்த நாட்டையே வந்து தன்னோட கண்ட்ரோலில் போட்டிருக்காரு. அதாவது பாருங்கள், ஒரு ஆர்மி ஸ்டாஃப், ஆர்மியோட சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் போயிட்டு ஒரு டிஃபென்ஸ் டீல் போட்டு வர்றாரு. பொதுவாக இந்தியாவில் இல்லை மற்ற நாடு என்ன நடக்கும்னா,
இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தான் வந்து அரசியல்வாதிகளும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் போயிட்டு இந்த மாதிரியான வியாபாரங்கள்லாம் பேசிட்டு வருவாங்க. எந்த ஒரு ஆர்மி சீஃபும் போக மாட்டாங்க. ஆர்மி சீஃப் டெமோ காமிக்கிறதுக்காக போவாங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக போவாங்க. பட் டீல்லாம் போட மாட்டாங்க. இவங்க டேரெக்டாக டீல் போட்டு வந்திருக்காரு. இதில் நிறைய காசும் பார்ப்பார் அப்படின்றது நமக்கு தெரியும். ஏன்னா அங்கே பொதுவாகவே பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்மி ஜெனரல் எல்லாமே கரப்டட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். எந்த அளவுக்கு அவங்க வந்து கீழே இருக்கக்கூடிய மக்களுடைய பணத்தை எப்படி சுரண்டி அவங்க வெளிநாடுகளில் சேர்த்து வச்சிருக்காங்கன்றது நான் ஒரு தனி வீடியோவே போட்டிருந்தேன். ஸோ இப்போது நம்ம நினைக்கலாம், என்னடா நீங்கள் இப்போ பாரு பாகிஸ்தான் வந்து டீல் போடுறான், அவன் வந்து விற்கிறான், நம்ம எதுவுமே பண்ணலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளும் கண்டிப்பாக பண்ணுறோம். நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண மாட்டோம். அதாவது யுனைடெட் நேஷனால் அங்கீகரிக்கப்படாத ஒரு நாடுகளும் நம்ம வந்து பெரிய ஒரு டீல்லாம் போட மாட்டோம். அது வந்து ஒரு தர்மத்துக்கு எதிரான ஒரு விஷயம் அப்படின்னா இந்தியா அதை பண்ணாது. இப்போ டிஃபென்ஸ் டீல் பொறுத்த வரைக்கும் நம்மளும் வந்து ஒரு பவர்ஃபுல்லான வந்து டிஃபென்ஸ் டீலை போட்டிருக்கோம். அதாவது நம்ம இந்தியாவோட பிரம்மோஸ் ஏவுகணை இப்போ வந்து வியட்நாம் மற்றும் இந்தோனேஷிய நாடுகளுக்கு வந்து விற்பனை செய்ய போகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது சும்மா சாதாரண டீல்லாம் கிடையாது. சுமார் 4000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு மெகா டீல் அப்படின்னு பார்க்குறோம். இதுக்கு ரஷ்யாவும் வந்து பச்சை கொடி காட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா நமக்கு தெரியும் இந்த பிரம்மோஸ் வந்து ஜாயின்ட் வெஞ்சரில் நம்ம தயாரிச்ச ரஷ்யா மற்றும் இந்தியா 2 பேரும் சேர்ந்து தயாரித்த ஒரு தயாரிப்புறதுனால ரஷ்யாவோட சம்மதம் இதுக்கு நமக்கு தேவை. மற்ற நாடுகள் நம்ம விற்பனை செய்யணும் அப்படின்னா இப்போ ரஷ்யா வந்து ஓகே சொன்னதுனால சீக்கிரமே இந்த ஏவுகணைகள்லாம் அந்த நாடுகளுக்கு சென்றடையும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற நாடுகிட்ட இருந்து அதிக ஆயுதம் வாங்கிட்டு இருந்தோம் அப்படின்றது தான் நம்மளுடைய ஸ்டேட்டஸாகவே இருந்துச்சு. ஆனால் இப்போ சீனே மாறிடுச்சு. அதாவது 2024-25 வருஷத்துல மட்டும் இந்தியா சுமார் 24,000 கோடி ரூபாய்க்கான ஆயுதங்களை 80 நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். பிரம்மோஸ் மட்டும் இல்லாமல் ஆகாஷ் ஏவுகணை, அப்புறம் இந்த பினாகா ராக்கெட் சிஸ்டம், இது எல்லாமே வந்து இந்தியா வந்து ஏற்பட்டுமதி மற்ற நாடுகளுக்கு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அர்மேனியாவுக்கு நம்மளுடைய பினாகா ராக்கெட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ முழுக்க வந்து நம்மளுடைய வெப்பன் சிஸ்டத்துக்கு உலகத்தில் வந்து ஒரு டிமாண்ட் இருக்குது. எஸ்பெஷலி இந்த பிரம்மோஸு, அப்புறம் வந்து நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமான ஆகாஷ், அப்புறம் நம்மளுடைய ராக்கெட் சிஸ்டமான இந்த பினாகா. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து டிமாண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது மட்டும் இல்லாமல் 2028 800 கிலோமீட்டர் தூரம் வரை பாய்ந்து செல்லக்கூடிய இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை வந்து நம்ம தயாரிக்க போகிறோம். அப்போ இதோட டிமாண்ட் வந்து இன்னும் அதிகமாகும் அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ இப்போது இந்த விஷயத்தை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளும் இந்த மாதிரியான டீலெல்லாம் போடலாம். ஒரு நியாயமற்ற டீலை கொண்டு போய் மற்ற நாடுகளுக்கு விற்கணும்னு நினச்சா விற்கலாம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கு நம்ம வந்து அதிக அளவிலான ஆயுதங்களை சப்ளையும் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் சண்டை போட்டுக்கிற நாடுகள், இப்போ ஈரானும் இஸ்ரேலும் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. நம்மளுடைய பிரம்மோஸ் அதிக அளவில் ஈரானுக்கு கூட நம்ம விற்க முடியும் வாய்ப்பு இருந்துச்சுன்னா. இல்லை ரஷ்யா யுக்ரைன் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க, நம்ம ரஷ்யாவுக்கு வந்து அதிக அளவில் ஆயுதங்கள் வந்து கொடுக்க முடியும். ஆனால் ஒரு நியாயமான விஷயங்கள் இருக்கணும் அப்படின்றது தான் வந்து இந்தியா பார்க்குது. ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி வந்து எப்போதுமே வந்து உலகத்தினுடைய அமைதியாக தான் வந்து வாழணுமே தவிர, எனக்கு காசு வந்தால் போதும், நான் யாருக்கு வேணாலும் வெப்பன் சப்ளை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தில் இந்தியா இல்லை. அதனால தான் வந்து பாகிஸ்தானோட ஆயுதங்கள் வந்து இந்த மாதிரியான அவங்க ஒரு டீலை போடுறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 கோடிக்கு மேலே ஒரு டீல் போட்டிருக்காங்க. நம்மளது வந்து 4,000 கோடி. ஏன்னா ஒரு நியாயமான டீல் கிடையாது. வேற அந்த நாட்டுக்கு தான் அவங்கள விற்க சொல்லி பாருங்க, விற்க முடியாது. இந்த மாதிரியான ஒரு ரோகி ஸ்டேட்டுக்கு தான் அவங்களால கொடுக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகே மக்களே, ஸோ இந்த அசீம் முனீர் மற்றும் இந்த எர்கோடன் சேர்ந்து செஞ்ச ஒரு சதி வேலையால் ஒரு நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனையாக வரப்போகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அவங்களுடைய சுயநலத்துக்காக இந்த மாதிரி அடுத்தவங்களை வந்து பலி கொடுக்குறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவோட முக்கிய தரவாக இருக்குது. ஓகே, வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நம்புறேன். கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ சந்திக்கிறேன். அது தேங்க்யூ, பை, ஜெய்.